ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. சற்று முன் ஒரு முக்கிய பிரேக்கிங் நியூஸ் ஆனது தமிழக அரசின் மூலிமா வெளியாகியிருக்கு. அப்படி என்ன நியூஸ் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இது விவசாயிகளுக்கான ஒரு நியூஸுங்க. ஸோ விவசாய பெருமக்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி உங்களுக்கு பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் வெளியாகி இருந்தது. அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் குறிப்பிட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி மட்டுமே ஆகும், மீதி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த ஒரு நிலையில் பயிர்க்கடன் தள்ளுபடி ஃபுல்லாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் நிறைய போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அதுக்கு இப்போ ஒரு முக்கியமான குட் நியூஸ் ஆனது பயிர்க்கடன் தள்ளுபடியில் கிடைத்திருக்கு. விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்குடைய ஆர்ப்பாட்டத்துக்கு அறிவிப்பு வெளியாகும் என்பது இப்போ தகவல்கள் கசிந்திருக்கு. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க அந்த நியூஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்றம் அளிப்பதாக கூறிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் வரக்கூடிய ஜூன் 22ஆம் தேதி தமிழகம் முழுவதும் விவசாயிகளை திரட்டி ஆர்ப்பாட்டம் செய்வதாக அறிவித்திருக்கிறாங்க. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு தலா ரூ. 50,000 தள்ளுபடி செய்யப்படும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதல்வர் விஜய் அறிவித்திருந்தார். ஆனால் இதற்கு விவசாயிகள், அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருந்தனர். அதாவது பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என கேட்டனர். மேலும் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதியில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்துவிட்டு வெறும் 50,000 மட்டும் தள்ளுபடி செய்வதா என கேள்வியும் எழுப்பியிருந்தனர். இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற ரூ. 75,000 வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் 75,000க்கும் மேல் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு தலா 35,000 வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று இன்று அறிவித்திருக்கிறார். இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் என்ன குறியிருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் 75,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு, சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிப்பு விடுத்திருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களால் இந்த தேதியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு, சிறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம் அறிவிப்பு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து இப்போ இந்த ஒரு புதிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. மாநிலம் முழுவதுமிலிருந்து இவ்விலவச கடன் தள்ளுபடி குறித்து மறுபரிசீலனை செய்ய பல்வேறு தரப்புகளில் இப்போ வரைக்கும் கோரிக்கைகள் பெறப்பட்டிருக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்ட கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலனை செய்ய உத்தரவிட்டதற்கிணங்க மேற்கொண்ட பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தினை மறு ஆய்வு செய்திட 15/6/2026 அன்று தலைமை செயலகத்தில் மறு ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டது. இம்மறு ஆய்வு கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக வேளாண்மை, உழவர் நலத்துறை, கூட்டுறவுத்துறை, நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர்கள் மற்றும் அலுவலர்களோடு மறுபரிசீலனை செய்யப்பட்டது. அதோடு இந்திய ரிசர்வ் வங்கியில் 28/11/2025 தேதியோடு அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான மாதிரி செயல்பாட்டு நடைமுறைகள் படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு அரசின் இன்றைய நிதிநல மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 1/5/2025 முதல் 28/2/2026 வரை பயிர்க்கடன் பெற்ற 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு சுமார் 6,000 கோடி வரை கீழ்கண்டவாறு தள்ளுபடி செய்ய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். கடன் தொகை ரூபாயில் குறு, சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கான தள்ளுபடி 75,000 வரை கடன் தொகை வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தள்ளுபடி பண்ணப்படுது. 75,000க்கும் மேலே கடன் இருந்தால் 35,000 நிதி பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணப்படும். ஸோ இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி எதிர்வரை சாகுபடி பருவத்திற்கு கடன் பெற விரும்பக்கூடிய விவசாயிகளுக்கு பெருமளவு பயன் தரும் என்று சொல்லலாம். 8,33,773 குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி தொகை 3,599.67 கோடி. அதே போல் 5,16,183 சிறு விவசாயிகளுக்கான தள்ளுபடி தொகை
ரூ 1995.42 கோடி. அதே போல் 93,548 இதர பெரு விவசாயிகளுக்கான தள்ளுபடி தொகை 337.15 கோடி. ஆக கூடுதல் 14,043,504 விவசாயிகளுக்கு உத்தேச பயிர்க்கடன் தள்ளுபடி தொகை 5,932.23 கோடி ஆகும். இவ்வாறு இந்த அறிக்கையில் இப்போ குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில தான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இந்த அறிக்கையில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. மீண்டும் எதிர்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், தாவேக அரசுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்றம் அளிப்பதாகவும் தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டப்பட்டு வருது. எனவே வரக்கூடிய ஜூன் 22ஆம் தேதி தமிழகம் முழுவதும் விவசாயிகள் அனைவரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலி அன்றைய தினம் என்ன ஸ்பெஷல் நாள்னா முதல்வர் விஜயுடைய பிறந்தநாள். அவர் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் இப்போ குறிப்பிடப்படுது. ஸோ இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் காட்டுத்தீ போல பரவிட்டுருக்கு. ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடி ஃபஸ்ட்டு 50,000 தள்ளுபடி செய்யப்படும்னு அறிவிக்கப்பட்டப்ப ஏகப்பட்ட பிரச்சனை வெளியானது. அதுக்கப்புறம் மறுசீலனை பண்ணி 75,000 வரைக்கும் தள்ளுபடி செய்யப்பட உத்தரவானது. இப்போ அதையும் மீறி ஃபுல்லாக தள்ளுபடி பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரி பகிரங்க கணிப்பை விவசாயிகள் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் இப்போ தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கு. அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. இந்த ஆர்ப்பாட்டத்தினால விஜய் அவர்கள் திரும்ப பயிர்க்கடனை மறுபரிசீலனை பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை அப்டேட்டோடு உடனே ஷேர் பண்ணுவாங்க. இப்போ இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி இப்போ தமிழகத்திலே பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போயிட்டுருக்கு. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பயிர்க்கடன் ஃபுல்லாக தள்ளுபடி பண்ணாதான் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை 75,000 தள்ளுபடி பண்ணால் ஓகேவா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நிதியில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த மாதிரி விவசாயிகள் ரொம்ப நெருக்கடி கொடுக்கறது தமிழக அரசுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருப்பதாகவும் தமிழக அரசில் சில தாள்கள் கசிந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அடுத்த கட்டத்தில் போராட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கியிருக்கு. ஸோ ஜூன் 22 விஜயுடைய பிறந்தநாள் அன்றைக்கி என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த ஒரு நியூஸை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த முக்கியமான நியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.